சார் இந்த குளிகை அப்படின்னா என்ன சார்? ராகு, நல்ல நேரம், யமகண்டம், குளிகை, இது எல்லாமே வந்து உங்கள் விதிப்படி தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு என் வாழ்க்கை எடுத்துக்கோமே, நான் ஒரு விஷயத்தை நல்ல நேரத்தில் ஆரம்பித்தா அது என்ன நடக்கும்? நல்லதாக தான் நடக்கும். சரி, எனக்கு கெட்டு போகணும்னு விதி இருந்து நல்ல நேரத்தில் ஆரம்பித்தா? ஏன்னா சனி வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய கிரகம். ஓகேங்களா? இப்போ செவ்வாய் ஓரைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? செவ்வாயுடைய காலத்தில் எதை செஞ்சாலும் அது வந்து என்ன ஆகும்னா திருப்பி நடக்காமல் அதோட முடிஞ்சிரும்னு அர்த்தம். நீங்க சொன்னீங்க ஒரு சனிக்கிழமை செத்து போனா பக்கத்துல ஒரு கோழியை கட்டி கூட்டு போவாங்க. ஆமா, அப்படி பண்றாங்க. இது சடங்கு ஜோசியத்துல சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, இது சடங்கு மக்களா. ஆனா சில ஜோசிய நூல்கள் அது எழுதியிருக்காங்க. சரியில்ல. அப்ப என்னுடைய விதி முக்கியமானதா இல்ல என்னுடைய விதி பிரதானமானதா இல்ல என்னுடைய தேர்வு பிரதானமானதா அப்படின்னு பாக்குறப்ப என்னுடைய விதிதான பிரதானம். இப்ப நான் இன்னொரு 5 தலைமுறை கழிச்சு என்ன நினைப்பான்னா, பெரிய விஞ்ஞானி எங்க குடும்பத்துல இருந்தான், அவன் தான் பெரிய தலைவன் தான் என்ன சொல்லி இருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன முட்டாள்தனம் எனக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா அந்த காலத்துல இருந்து இப்ப இருக்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது 100ல ஒரு 70% மக்களுக்காவது இந்த பழக்கம் இருக்கும். கேலண்டரை வந்து இந்தந்த நேரம் நல்லா இருக்கா, இந்தந்த நேரத்துல யமகண்டம் இருக்கான்லாம் நிறைய பார்ப்பாங்க. அதுலயும் வந்து இப்ப குறிப்பிட்டு வந்து ரொம்பவே ட்ரெண்டா இருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குளிகை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரெண்டா இருக்கு. இந்த குளிகை நேரம்னா என்னன்றது தான் பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கங்க, நேரில் வணக்கம் சார். இந்த குளிகை அப்படின்னா என்ன சார்? ராகு, நல்ல நேரம், யமகண்டம், குளிகை, இது எல்லாமே வந்து நேர கணிதம், கால விதானம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பொதுவான கணிதங்கள். இப்போ உங்களுக்கோ எனக்கோ நல்ல நேரம் பார்க்கறது சாத்தியம் இல்லாதது. இப்போ உங்கள் விதிப்படி தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு என் வாழ்க்கை எடுத்துக்கோமே, நான் ஒரு விஷயத்தை நல்ல நேரத்தில் ஆரம்பித்தா அது என்ன நடக்கும்? நல்லதாக தான் நடக்கும். சரி, எனக்கு கெட்டு போகணும்னு விதி இருந்து நல்ல நேரத்தில் ஆரம்பித்தா? அது தெரியலையே சார். தெரியல. என் ஜாதகப்படி தான் என் வாழ்க்கை நடக்கும். ஆனால் பொதுவான காலம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு சில கணிதங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு முகூர்த்தம். அப்போ ஒவ்வொரு முகூர்த்தத்தையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுவதாக புரிந்து கொண்டு அதை வரிசைப்படுத்தி என்ன செய்வாங்கன்னா, குருவுக்கான நேரம், சனிக்கான நேரம், செவ்வாய்க்கான நேரம்னு, இது என்னன்னா அதுக்கான நேரம் இல்லை, கணிதங்கள் பண்ணும்பொழுது இப்போ எப்படி திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வந்துச்சு, இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இந்த சீக்வன்ஸ் போல் காலங்களையும் ஓர அடிப்படையில், முகூர்த்த அடிப்படையில் இது மாதிரி பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா காலங்களை பிரித்து புரிந்து கொள்வதற்காக. அப்போ குருவுடைய பகுதியை வந்து யமகண்டம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சனியினுடைய பகுதியை குளிகைன்னு சொல்கிறாங்க. அப்போ செவ்வாயுடைய பகுதியை சோரம், ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா இது எல்லாமே இந்த கிரகங்களுடைய ஆளுமைக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு நம்பப்படுதே தவிர அந்த கிரகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் அதுக்கு பேர் வச்சிருக்காங்களே தவிர அந்த பேரினுடைய அடிப்படையில் இது நடக்குதுன்ற நம்புறாங்களே தவிர இது வந்து உண்மை இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் எதையும் செய்ய மாட்டாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க, சார் நீங்கள் கொடுக்குற நேரம் ராகு காலமாக இருக்குது, வேணான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இது வரைக்கும் ராகு காலம் பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் செய்றீங்க போல, நல்ல விஷயம் தான், அப்புறம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லைங்களா? ராகு காலம் பார்க்குற ஆளாமல் எதுக்கு ஜாதகம் பார்க்குறது? என்கிட்ட வர நல்ல நேரத்துலேயே எல்லாம் செஞ்சிருப்பார் இல்லையா? சார் நீங்கள் ராகு காலம் யமகண்டம்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிக்காட்டா நான் வேறு நேரம் மாற்றி கொடுக்குறேன், அது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த குளிகையில் பண்ணால் நல்லது நடக்கும். ஏன்னா சனி வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய கிரகம். ஓகேங்களா? இப்போ செவ்வாய் ஓரைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? செவ்வாயுடைய காலத்துல எதை செஞ்சாலும் அது வந்து என்ன ஆகும்னா திருப்பி நடக்காமல் அதோட முடிஞ்சிரும்னு அர்த்தம். செவ்வாய் வெறும் வாயின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து இந்த மருத்துவமனைக்கு போறது, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இது மாதிரி ஒரு டைம் மட்டும் நடக்கணும், இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு நம்புறாங்க இல்லைங்களா? அது மாதிரி விஷயங்கள் என்ன செய்வாங்க, செவ்வாய் ஓரையில செய்வாங்க. அதனாலதான் பெண்களுக்கு மாங்கல்யம் செய்யறப்ப அந்த தங்கத்தை உருக்குறாங்க இல்லைங்களா? உருக்கி அடிக்கிறது, அந்த பனையில வச்சு அடிக்கிறது வந்து செவ்வாய் ஓரையில அடிப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த பெண்ணுக்கு மறுபடியும் இந்த தாலியை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? திருப்பி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போய் நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்து விட்டுரும். அப்படி இல்லைங்க, அந்த பிள்ளை வாழ்க்கை பாவம் ஒரு தாலியோட நின்றணும், அதான உண்மை. அப்போ ஒரு தாலியோட நிக்கணும், ஒரு முயற்சியோட நிக்கணும், இனிமேல் தொடரவே கூடாதுன்னு செய்யறத என்ன செய்வாங்க, செவ்வாய் சார்ந்த பகுதிகளில் நேரங்களில் செய்வாங்க. இது நம்பிக்கை தானே தவிர அப்படி எதுவும் உண்மை இல்லை. அப்போ உலகத்தில் கூடிய எல்லாத்துக்கும் செவ்வாய் நேரத்திலே செஞ்சிட்டோம்னா யாரும் கல்யாண பிரச்சனை வராதுன்ற மாதிரிலாம் ஆயிருது இல்லையா? அவங்கவுங்க விதிப்படி. ஆனால் இது ஒரு நம்பிக்கை தானே தவிர இது வந்து 2 வகையாக புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒன்று, இந்த ஜோசியத்துடன் சேர்ந்து இந்த கால விதானம், காலம் சார்ந்த கணிதங்கள் என்பது ஜோதிடத்தை சார்ந்து ஒன்று இருக்கு, சமூக ரீதியாக ஒன்று இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல வந்து நம்மளுடைய இப்ப நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், பேசுறப்ப எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க நீங்க. எனக்கு நானும் மெசேஜ் அனுப்பிப்பேன். இந்த மணிங்கிறது என்னது, எந்த டைம் நீங்க இங்க வர போறீங்க, காலத்தை பற்றிய ஒரு அழகு இல்லைங்களா? அப்ப ஆதி காலத்திலேயே கொஞ்ச நாளைக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மணிங்கிறது கிடையாது. இப்பதானே வாட்ச் வந்துச்சு. முந்தி சூரியனை பார்த்து டைம் சொல்லுவாங்க, நாளிகை சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 50 100 80 வருஷத்துக்கு முன்னால
சூரியனை பார்த்து நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால நேரம்ங்கிறதே கிடையாது. நாளிகை இல்லாட்டினா லக்னம் இல்லாட்டினா வந்து இந்த முகூர்த்தங்கள் என்ன ராகு காலமா யமகண்டமா இந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறமா வந்து என்ன அன்னம், அன்னம்ங்கிறது வந்து மொத்தம் எட்டு அன்னம் இருக்கு. அதுல வந்து மத்திய அன்னம், அப்பர அன்னம், பர அன்னம்னு சொல்லிட்டு இது மாதிரி அடுத்த ஜாமங்கள் இப்படின்ற மாதிரி பிரிச்சு அவங்க வழக்கப்படி பேசியிருந்தாங்க. அப்ப இந்த ஜாமங்கள்ல இந்த காலங்கள்ல இந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை ஜோசியத்திற்கு தொடர்பு இல்லாதது. நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க, ஜோசியத்திற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. இது எங்க தொடர்பாச்சு அப்படின்னா விக்ரமாதித்யன் அரசவையில மகாகவி காளிதாசர் அப்படின்றவருடைய உத்தர காலாமிர்தம் அப்படிங்கிற நூல் தான் வந்து இந்த இந்து மத சாஸ்திர சம்பிரதாய நூல்னு அப்படின்னு ஒன்று வெளிப்படுத்துறாங்க. அந்த சம்பிரதாயம் அப்படிங்கிற அதுலேயே எழுதியிருப்பாங்க, இந்து மத சம்பிரதாய நூல்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் அதில் ஜோதிடம் மற்றும் இந்து சமய சம்பிரதாய நூல்கள் எழுதியிருப்பாங்க. தவிர ஜோதிடத்தை பற்றிய தகவல்கள் அதில் நிறைய இருக்கும். ஆனால் சம்பிரதாயங்கள் பற்றிய சடங்குகள் பற்றிய தகவல் அதில் இருக்கும். ஆனால் மக்கள் இப்போ அதை வாங்கி படிக்கிறப்போ ஒரு ஜோசியர் வந்து உத்தர காலாமிரத்தை வாங்கி படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் அதை என்னவா புரிஞ்சுக்குவார் அந்த புத்தகத்துக்கு எல்லாத்தையும்? அவருக்கு என்ன புரியுதோ அதை புரிஞ்சு இல்லைங்க, நான் சொல்றதுங்க ஜோசியமா புரிஞ்சுக்குவாரா இல்லைன்னா சடங்குகளா புரிஞ்சுக்குவாரானா? அவர் ஜோசியரா அந்த புக்கை வாங்கி படிச்சிருக்காரு. ஆமா. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்ட போய் நீங்க கேட்க போறீங்க? ஜோசியர்ட்ட. அப்ப ஜோசியர் அந்த புக்கை படிச்சுட்டு உதான் ஜோசியம் நம்பிக்கிட்டு அதெல்லாம் உண்மையிலே ஜோசியத்தில் இருக்குது. அப்ப ராகு காலம், யமகண்டம், குளிகையில் அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த ஊரில் அதை செய்யுங்க, கிணறு வெட்டுங்க, இந்த டயத்துல பயிர் வைங்க, இந்த டயத்துல அண்ணா கயிறு கட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கும் ஜோசியத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லை. இது வந்து மதம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த சடங்கு முறைகள். இது ஜோசிய புக்கில் இடம் பெற்றதால இதை ஜோசியம்னு ஜோசியக்காரங்க நம்புறாங்க. ஜோசியர்கள் இதை தொடர்ந்து சொல்றதுனால இது ஜோசியம் அப்படின்னு சொல்லி மக்களும் நம்புறாங்களே தவிர இந்த குளிகை, ராகு காலம், யமகண்டம் என்பது மொத்தத்துக்கு ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லாதது. ஆனா இந்த குளிகையில ஒரு விஷயம் செஞ்சா, நான் சொல்றது நல்ல காரியம் செஞ்சா அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஆமாங்க, அதனாலதான் சனி பணம் தனியா போகாதுன்னு சொல்லிட்டு சனியில செத்தவனுடைய குடும்பத்துல தொடர்ந்து பணம் விழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால சனி ஓரை அப்படிங்கிறதும் சனியினுடைய காலம் என்பதும் குளிகை, மாந்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் அப்படிங்கக்கூடிய தன்மை இருக்கே தவிர அது உண்மை இல்லை. அது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்துல கொண்டு வராங்க. இது வந்து நான் திருப்பி சொல்றது சடங்குகள் சார்ந்தது. நீங்க சொன்னீங்க ஒரு சனிக்கிழமை செத்து போனா பக்கத்துல ஒரு கோழியை கட்டி கூட்டு போவாங்க. ஆமா, அப்படி பண்றாங்க. இது சடங்கு ஜோசியத்துல சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, இது சடங்கு மக்களா. ஆனா சில ஜோசிய நூல்கள் அது எழுதியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா ஜோசியம் கிடையாது, ஜோதிடர்கள் சடங்கையும் நம்புறதுனால அதை சேர்த்து எழுதிக்கிறாங்க. அப்ப அது ஜோசியம் இல்ல. இப்ப நான் வந்து இப்ப என்ன செய்யறேன்னா, நான் வந்து இப்ப ஒரு மெக்கானிக்கல் மைண்ட் செட் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பேசிக்கா ஒரு பைக் மெக்கானிக்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஜோசியம் கத்துக்கிட்டேன். நான் ஜோசியத்தை என்னுடைய புக்ல நான் எப்படி எழுதியிருப்பேன்? உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு? நிறைய நேரங்கள்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், கிராங்க் சாப்ட், பெல்ட், செயின்னு எழுதி வச்சிருப்பேன் இல்லைங்களா? அப்ப அதை வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் படிக்கிறப்ப அவங்க எல்லாமே இன்ஜினியரிங் சார்ந்த துறை போல ஜோசியம் நினைச்சுக்குவாங்க இல்லைங்களா? அது போல இதை கையாண்டவர்கள் நிறைய பேர் வந்து சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்யறவங்களாக இருந்தாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஜோசியம் பாக்குறவங்களை யாரு பாப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சில பகுதிகளில் ஒரு சில கோயில் குருக்கள் பார்ப்பாங்க, குருக்கள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கோயில்ல மருளாடிகள் பார்ப்பாங்க. கோயில்ல குறி சொல்றவங்க, ஏன்னா குறி சொல்றவங்களுக்கு பேசிக்கா குறி சொல்ற பண்பு இருக்கிறப்ப அதை ஜோசியத்தையும் சேர்த்து வச்சு பாத்துக்குவாங்க. அப்ப அதை ஒரு அப்டேட் பண்ற மாதிரி ஒரு பக்கத்துல கூடிய சப்போர்ட் வெர்ஷன் மாதிரி இதை எடுத்துக்கிறதுனால, அலைடா எடுத்துக்கிறதுனால வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஜோசியம் சொல்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப என்கிட்ட நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு தர சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு புரியல. உங்ககிட்ட கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு தர மாட்டேன். நல்ல நேரம் தரவங்க, கிரக பிரவேசத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்கறது, பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு நாள் குறிச்சு தரது, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை என்பது என்னுடைய விதிப்படி போகும். நான் என்ன நாளத்துக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணுறது விதிப்படி தான் இருக்குமே தவிர நான் முடிவு பண்றது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கறது இது எல்லாமே வந்து விதியை மாற்றுவதற்கான முயற்சி தானே தவிர இப்ப எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், என் கல்யாணம் சரியில்லை அப்படின்றத எனக்கு என்ன ஆகும்? எத்தனை பொண்ணா பார்த்தாலும் சரியில்லாம. அப்ப என்னுடைய விதி முக்கியமானதா இல்ல என்னுடைய விதி பிரதானமானதா இல்ல என்னுடைய தேர்வு பிரதானமானதா அப்படின்னு பாக்குறப்ப என்னுடைய விதிதான பிரதானம், என்னுடைய விதிதான நிரந்தரமானது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாத்தையும் தேர்வு செஞ்சேன்ற அடிப்படையில நான் செய்யக்கூடிய விஷயங்களை குளிகையில செய்வதும், நான் செய்யக்கூடிய விஷயங்களை மாந்தி காலங்களில் செய்வதும், நான் செய்யக்கூடிய விஷயங்களை ராகு கால யமகண்டலத்தில் தவிர்ப்பதும், இது மாதிரி செஞ்சோன்னே நான் நல்லா இருவேன் அப்படிங்கக்கூடிய சில நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில பரவி இருக்க தவிர அது உண்மை இல்லை. இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார், நிறைய பேர் வந்து இந்த ஊடகத்துல சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து நகை சேரணுமா, பணம் சேரணுமா, கடன் தீரணுமா, கேலண்டர்ல குளிகை நேரம் பார்த்து அதுக்குண்டான அமௌண்ட் அந்த பர்டிகுலர் நேரத்துல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அதுல கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல கமெண்ட்ஸ் சார். ஆமா, எனக்கு பணம் சேர்ந்துச்சு, நகை சேர்ந்துச்சுன்றாங்க. இது எப்படி சார் பாக்குறது? இல்லைங்க, இப்ப நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து பணம் சேரும் அப்படின்னு சொல்லி போட்டு நற்பவி வாழ்க வளமுடன் சொல்லி எவனாச்சும் ஒருத்தன் போட்டிருப்பான். அதுக்கு கீழே அதே விஷயத்த ரிப்பீட்டா 1000 மெசேஜ் போயிருக்கும்.
எனக்கு 3 கோடி ரூபாய் சேர பிரபஞ்சம் அருள்வதாக அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போட்டிருப்பான். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5000 பேர் வந்து போட்டிருப்பான். இந்த கமெண்ட்டை, இந்த போஸ்டை பார்த்தவுடன் 3 நிமிடத்தில் ஷேர் செய்தால் 3 கோடி ரூபாய் வரும் சொல்லி ஒருத்தன் போட்டிருப்பான். அது 5000 பேர் ஷேர் பண்ணியிருப்பான் இல்லைங்களா? அது வந்து அது ஷேர் பண்ணாங்கன்றதாக உண்மை இல்லை. அப்போ சம்பாதிக்கிறதுக்கோ இல்லாட்டினா வந்து காசை பெருக்குவதற்கோ நம்ம நினைச்சா போதும், பிரபஞ்சம் வழி விட்டா போதும், இதில் செஞ்சால் சரியா இருக்கும், அதில் செஞ்சால் சரியா இருக்கும்னு உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க பெரிய கோடீஸ்வரனானவங்க ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க டிவியில்? இல்ல இல்ல. யார் சொல்றா? ஒண்ணுக்கும் ஆகாதான் தான் சொல்றான் இல்லைங்களா? கரெக்ட். நான் நிறைய பேர் நான் தப்பா நினைச்சா கூட நினைச்சிட்டு போட்டுமே. இப்ப ஒரு நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனர் இருக்காருங்க. அவர் வந்து டிவியில பேட்டி கொடுக்குறாரு. நான் வந்து குளிகை காலத்துலதான் எல்லா காரியத்தையும் செய்வேன், மஞ்ச பட்டு துணியில நிலக்கரியை மடிச்சு என்னுடைய கல்லாப்பட்டிகளை வச்சிருக்கிறேன், அதனாலதான் கோடீஸ்வரன் நானு யாராச்சும் பேட்டி கொடுத்துருக்காங்களா? இல்லைங்களா? கண்டிப்பா இல்ல. டாட்டாவை உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் இப்படித்தான் சொல்லுவாரா? இல்ல. அம்பானியை உட்கார வச்சு பேட்டி எடுத்தாங்கன்னா அம்பானி என்ன சொல்லுவார்? நான் வந்து விநாயகர் இப்படியே கும்பிட்டதுனாலதான் காசு வந்து சொல்லுவாரா? இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அவங்களுக்குன்ற சில யுக்திகள் இருக்குது, திறமை இருக்குது, அவங்களோட மைண்ட் செட் இருக்குது, அவங்களோட விதிப்பயன் இருக்குது, எல்லாம் சேர்த்து தான் அவங்களை ஜெயிக்க வச்சிருக்க தவிர இது வந்து ஒரு ஆசை தாங்க. இதெல்லாம் செஞ்சா நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசையில செய்யக்கூடிய விஷயங்கள். அப்படி செய்யறவங்க என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா எவ்வளவு காசு சேர்ந்துருக்கும் நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல தான் குளியை பார்த்து செய்யறான், அமெரிக்காக்காரன் குளியை பார்த்தா செய்யறான் இல்ல, ஆனா அவன் கோடீஸ்வரனா இருக்கானே. சரிதான் இல்லைங்களா? அப்ப அவனுடைய ஒர்க்கு, அவனுடைய லைஃப் ஸ்டைல சேஞ்சா இருக்கு. நம்ம இன்னும் குளியை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து செஞ்சு என்னத்தை செஞ்சோம்? ஒன்றும் கிடையாது. இது எங்க தாத்தாவாச்சும் நிறைய சொத்து வச்சிருந்தாரு, இப்ப என்கிட்ட அந்த சொத்தும் கிடையாது. இது போல எல்லா தாத்தாக்களும் நல்லா இருந்தாங்க இல்லைங்களா? இப்ப பார்த்து நம்ம தான் விளங்காம போயிட்டோன்ற மாதிரி. நான் மறுபடியும் சொல்வது, உங்களுடைய விதிப்பயன் மட்டுமே சரியாக தீர்வாகவும் இறுதியாகவும் முக்கியமானதாகவும் இருக்கும். நீங்க செய்யக்கூடிய செயல்கள், உங்களுடைய தேர்வுகள், உங்களுடைய விதிகளை மாற்றும் என்பது உங்களுடைய நம்பிக்கை தானே தவிர, இது பலருடைய நம்பிக்கை தானே தவிர, இந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது ஒரு மதம் மார்க்கம் சார்ந்த ஒரு முடிவுகள் தானே தவிர, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான எந்த ஒரு அத்தாட்சியுமே எங்கேயுமே கிடைக்கப்பெறல என்னுடைய அனுபவத்துல. அப்ப நீங்க வந்து எந்த நேரத்துல செஞ்சாலும் உங்களுக்கு விதிதான் நடக்கும் அப்படிங்கறதா உண்மையை தவிர, நம்மனால நேரடியாக ஒரு விஷயத்தை அணுக முடியலைங்க. இப்ப நான் வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆகணும், நான் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நடக்குதா? இல்லையே. அப்ப நான் முயற்சி செய்யறேன், நடக்கல. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கொடுத்து குளிகை நேரத்துல உட்காந்து எழுதுங்க, ஜெயிச்சிடலான்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன செய்வேன்? உட்காந்து எழுதுவீங்க, அவ்வளவுதான். என்னால அது ஈஸி இல்ல. அப்ப இந்த அபிஜித் முகூர்த்தம் சொல்றாங்க, அபிஜித் நட்சத்திரம்ன்றதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? 27 இப்ப நான் இந்த கேமராவுக்கு நேரம் இந்த கையை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கை எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? உங்க முகத்துக்கு நேரம். என்னுடைய கேமராவுக்கு நேரம் அதை பாக்குறேன். ஒருவேளை இங்க வந்துருச்சுன்னா கை சைட்ல போயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு நேரம் இருக்குன்னு அர்த்தம். இங்க போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கு, அங்க போயிடுச்சு. அப்ப இந்த கை எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு ரெஃபரன்ஸா இந்த பொருள்களை எடுத்துக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி பூமியை சுத்தி சந்திரன் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு சில நட்சத்திரங்களை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். அந்த நட்சத்திரத்துக்கும் இந்த பூமி, இந்த சந்திரனுக்கும் தொடர்பே கிடையாது. நான் இந்த சந்திரனை அந்த நட்சத்திரத்திற்கு நேராக பார்த்தேன். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு நேராக பார்த்தேன். இந்த நட்சத்திரம் இது வந்து 27 நாளுக்கு கழிச்சு அதே இடத்துக்கு வருது. அப்ப இங்க 27 முழு நாள் ஆச்சா? அந்த கால் நாள் எங்க ஆச்சு? சுத்தி வருது இல்லையா? சுத்தி வர 27 நாளாவது. அந்த காலை நம்ம இது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணாலும் 27ங்கிறத ரவுண்ட் ஆக்கிட்டு அந்த கடைசியில கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு பார்ட் இருக்க மாதிரி அது அபிஜித் நட்சத்திரம்ன்ற மாதிரி சொன்னாங்களே தவிர, இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இவங்க நான் கண்டுபிடிச்சேன் நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஆளு கிரெடிட் எடுக்கிறாங்களே தவிர, இது ஆதி காலத்துல இருந்து இருக்குது. சரிங்களா? இந்த அபிஜித் நட்சத்திரம், அதுக்கப்புறம் அந்த சப்தரிசி மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய அருந்ததி, அது மாதிரி நட்சத்திரங்கள், இதெல்லாம் வந்து நம்ம சும்மா பெருமைக்கு பேசலாமே தவிர, நான் திருப்பியும் சொல்றேங்க, நீங்க அபிஜித் முகூர்த்தத்துல பண்ணாலும் சரி, என்ன முகூர்த்தத்துல நீங்க என்னத்தை பண்ணாலும் சரி, நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தேன் சார். உங்ககிட்ட கண்டிப்பா அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஒருத்தவங்க நல்லா கொளுத்து சம்பாதிக்கிறாங்க, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் காலைல 9 மணிக்கு ஏஞ்சிக்கிறது, 10 மணிக்கு ஏஞ்சிக்கிறது, அப்படிதான். அவங்க தோணுச்சுன்னா விளக்கேத்துறது, அவங்க ஒரு மாதிரி இஷ்டம் போல நல்லா கம்ஃபர்டபுளான லைஃப் தான் லீட் பண்றாங்க, பட் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க இந்த பூஜை புனஸ்காரம் காலை 4 மணிக்கு ஏஞ்சி எல்லாமே பண்றாங்க, பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க விதிதான் வந்து ஸ்ட்ராங்கா ஒருத்தவங்களை வழி நடத்துதா சார்? கண்டிப்பா அதான் நான் சொல்றேங்க. நீங்க என்ன பூஜை பண்ணாலும் புனஸ்காரம் பண்ணாலும், எந்த மதத்துக்கு மாறினாலும், நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும், என்ன முறையில கும்பிட்டாலும், என்ன சம்பிரதாயத்துல கும்பிட்டாலும், இப்ப எனக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க. என்னுடைய குலசாமியை நான் எப்படி போய் வேண்டுவேன்?
உங்க அப்பா அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி போய் அப்ப அல்லது என்னுடைய வழிமுறையில வேண்டலாம். எவனோ ஒரு வேற மதம், வேற ஜாதி, வேற வழிமுறைகள் இருக்கவனுடைய மெத்தடுகளை நான் ஃபாலோ பண்ணி நான் கோடீஸ்வரன் நான் ஒருத்தர் ஐடியா கொடுத்தா என்ன பண்றது? அவாய்ட் பண்ணிட்டு போக வேண்டியது. இப்ப அப்படித்தான் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிம்பிள். உங்க கடவுள் உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய கடவுள் உங்களுடைய எதுக்கு பேசுறதுக்கு வேற ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்கணும். கடவுள் நீங்க பேசக்கூடிய மொழியில வரமாட்டாரா? தூணிலும் இருப்பான் துரும்பலும் இருப்பான்னு சொல்லும் பொழுது நீங்க நினைச்ச மாதிரி பேசலாம்ல கடவுள்கிட்ட. கரெக்ட். மொத்தத்துல எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகுறீங்க. இப்படி செஞ்சா ஜெயிச்சிடலாமா, அப்படி செஞ்சா ஜெயிச்சிடலாமான்னு வேற வேற யுக்திகளை கையாளுறீங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு எதுவும் ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை ஒண்ணு. அதுக்கப்புறமா இந்த சம்பிரதாயங்கள் சடங்குகள்னு போட்டு நான் இப்ப நிறைய வீடுகளில் பாத்தீங்கன்னா பூசணிக்காயை சுத்தி வைக்கிறது, எலுமிச்சம் காலத்தை சிக்னல் மாதிரி வைக்கிறது, ஒரு வீட்டுல 9 இடத்துல இந்த திருஷ்டி பொம்மை வைக்கிறது, நம்ம சம்பாதிக்கிறது வெளியே சொல்லக்கூடாது, வெளியே சொன்னா ஜெயிக்காது. அப்ப இது மாதிரி சிந்தனைகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கிறவங்களுடைய சிந்தனைகள். சூப்பர் சார். இது மாதிரி நிறைய சொல்லி கேள்விப்பட்டேன். அப்ப குழப்பத்துல இருக்கிறவங்களுடைய சிந்தனைகள். அப்ப நான் என்னுடைய வருமானத்தையோ அல்லது என்னுடைய புகழையோ அல்லது என்னுடைய வெல்லான லைஃபையோ வேற ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்ணு போட்டு நான் நாசமா அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னா நடக்காது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அம்பானியுடைய சொத்து மதிப்பு டிவில போடுறான், அம்பானி நாசமா போயிட்டாரு, அவர் இன்னும் நல்லாதான் இருக்காரு. அப்ப அவர் கண்ணுப்படாதா? அப்ப அவருக்கு டெய்லி சுத்தி போடுறதா? அப்ப ரோபோட்டை வச்சு அவரை சுத்துறதுக்குன்னு ஒரு ஆள் முன்னால போட்டுக்கணும், சுத்திக்கிட்டே இருக்கணும் அவரு, இல்லைங்களா? அப்ப எலான் மஸ்க் இருக்கிறாரு, ட்ரம்ப் இருக்கிறாரு, மோடியே இருக்கிறாரு, இவருக்கு சுத்திக்கிட்டேவா இருப்பாங்க ஆளுங்க. சார் ஆனா மோடி எல்லாம் நிறைய சாங்கியம் பண்ணுவார் சார். அது பண்றாரோ இல்லையோங்க, பாவம் அவர் தனியாளா இருக்கிறாரு. ஆமா. நான் சொல்றதுங்க, அது நான் திருப்பியும் சொல்றேன், அதுவும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் தொடர்பு இல்லை. அதனால நீங்க எத்தனை தடவை உங்க மேல கண்ணு வச்சோடனே ஒருத்தன் நாசமா போனோம்னா நம்ம ஆளு வச்சு கண்ணு வைக்கலாம் இல்லையா? நம்மள ஒருத்தனை அழிக்கணும்னா ஒரு 50 பேரை வேலைக்கு வச்சு 50 பேரை வேலைக்கு வச்சு அவனை கண்ணு வச்சுட்டே அதுதான் நாசமா போயிடுவாரு. அப்பெல்லாம் பொய்யுங்க. அதனால நான் திருப்பியும் சொல்றது, நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்பிக்கை தானே தவிர மூட நம்பிக்கைன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல. இது நம்பிக்கை. ஏன்னா எனக்கு ஒரு மூடத்தனம் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் மூடத்தனம் இருக்கும். அதனால நம்பிக்கையை மூட நம்பிக்கைன்னு சொல்லல, அது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதானே தவிர இந்த நம்பிக்கை உங்களை கரை சேர்க்குமா அப்படின்னா கண்டிப்பா சேர்க்காது. இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார். நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க, எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்ப கூட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கும் பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாம் ஏன் சார் நல்ல நேரம் பார்த்து செய்யன்னு திணிக்கிறாங்க? இல்லைங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில் எந்திரிச்சு என்ன செஞ்சால் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, இதை சாப்பிடுங்கிறாங்க, ஒருத்தங்க அதை சாப்பிடுங்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல தண்ணி குடிங்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு? சும்மா அப்படியே எல்லாரும் போகிறாங்க. யாரும் ஒருத்தவங்க சொன்னது, அவங்களுக்கு முன்னால் வந்த நம்பிக்கைகளை அவங்க என்ன செய்கிறாங்க, திணிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் என்ன நினச்சேன்னா, என் பையனுக்கு எல்லாரும் ஊசி போடுறாங்க, என் பையனுக்கு நான் ஊசி போடணுமா வேணாமா? போட்டுதான் ஆகணும். ஒரு ஆள் என்ன சொன்னான்னா, இப்ப இருக்கக்கூடியது இலுமினாட்டினுடைய பவர் நிறைய இருக்கு, அவங்க நம்மள்ட்ட வேக்சின் போட சொல்லி சம்பாதிக்கிறாங்கன்னு ஒருத்தன் எனக்கு கிளாஸ் எடுத்துட்டே இருந்தான். அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு புள்ள பார்த்தாங்க. கடைசியில பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து என்ன கேட்டா, பிள்ளைக்கு வேக்சின் போட வந்திருக்கேங்கிறான். அப்ப அவன் பிள்ளைன்னு வேக்சின் போட, ஊராம் பிள்ளைகளுக்கு எல்லாம் வேக்சின் போடாத, அதுல ஏதோ. அப்புறம் இதே மாதிரி தான் கொரோனாவுக்கும் சொன்னாங்க, ஊரெல்லாம் வேக்சின் போட்டாங்க. ஆனால் டிவிலையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்தீங்கன்னா கொரோனா வேக்சின் உங்களுக்கு இது பெரிய பிஸ்னஸ் மாஃபியாலாம் போடுவாங்க. அப்போ சரியாக புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நம்பிக்கைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே மக்களை குழப்புவதற்காகவும் யாரோ ஒருத்தவங்க ஏதாவது சொன்னதுக்காகவும் செய்வாங்க. வேறு இடத்துல நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளுடைய குழந்தைகளோ நம்மளுடைய வருங்கால சந்ததிகளோ சரியாக இருக்கணுன்ற ஆசைகளையும், நம்மளுக்கு தெரியாது, வாழ்க்கை வாழ தெரியாது இல்லைங்களா? நம்மளுக்கு இந்த உலகம்ங்கிறது புதுசு, ஒவ்வொரு விஷயங்களும் புதுசு. அப்ப நம்ம நிறைய இடத்துல எது சரியானது, அப்ப இது எப்படி போய் என்னுடைய வம்சத்தை நான் சரி பண்ண முடியுன்ற ஆசையிலையும் ஆர்வத்திலையும் எதிர்பார்ப்புலையும் நான் என்னத்தை எனக்கு தெரிஞ்சிருக்கோ அதனால என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லி செய்யணும்னு நினைக்கிறேனே தவிர இது நான் புரிந்து கொண்டு சொல்வதில்லை. நான் ஒன்றும் கடவுள் இல்லை இல்லைங்களா? நான் சொல்றதெல்லாம் நான் செய்யறதெல்லாம் சரியானது இல்லை. இப்போ நான் இன்னொரு 5 தலைமுறை கழிச்சு என்ன நினைப்பான்னா, பெரிய விஞ்ஞானி எங்க குடும்பத்துல இருந்தான், அவன் தான் பெரிய தலைவன் தான் என்ன சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன முட்டாள்தனம் இருக்கு எனக்கு தெரியும் இல்லைங்களா? அதுபோல நம்மளுக்கு முன்னால இருந்தவங்களும் இது மாதிரி நிறைய நம்பிக்கைகள் இருந்தாங்க. அந்த நம்பிக்கைகள் மேல சில இப்ப இந்த இடத்துல ஒரு பருவு வருது அப்படின்னா எங்க பாட்டி என்ன சொல்லணும், இது பணப்பருவு, ஏன்னா பேரம் பேத்திகளுக்கு வருதுல்ல, பணம் வர்றதுக்கான பருவு சும்மா அப்படின்னு சொல்றது. ஒருவேளை அந்த அம்மா நம்பிட்டு கூட இருக்கலாம், பருவு வரும்போதெல்லாம் காசு வரப்போதும் அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அது நம்பிக்கை உண்மையானது இல்லை இல்லையா? அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க நம்புறாங்க, அவங்க சூழல்கள் அதை நம்ப வச்சிருக்குது, அதை நம்மளுக்கு பாஸ் பண்றாங்க. இன்னுமே தும்மும் பொழுது 100ன்னு சொல்லுன்னு சொல்லி திட்டுவாங்க.
நிறைய குடும்பங்கள். ஆமா, அந்த குழந்தைங்க தும்மும்போது கூட அவன் 100ன்னு சொல்லுவாங்க. அப்ப தும்முனோடனே 100ன்னு சொன்னா 100 வயசு வாழ்ந்துருவாங்களா என்ன? ஓ, அப்போ அந்த கிழவி சொல்லுது, பாட்டி சொல்லுதுன்னா அது வந்து ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லுது, தப்பு இல்ல. சார் இந்த பாட்டிங்க இப்படி பண்ணியே இன்னைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல சார். அப்படிலாம் இல்லைங்க, நிம்மதியான வாழ்க்கை அது கூட காரணமா இருக்கலாம். நீங்க வேற உங்க பாட்டி சொல்றது கேட்டா நிம்மதியா இருப்பீங்க. ஊர் பாட்டிலாம் சொல்றதை கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்தடுத்தவனுடைய கலாச்சாரங்களை நீங்க உங்க மேல துணிக்கிறீங்க இல்லைங்களா? நீங்க எங்க இருந்து யூடியூப்ல பார்த்துட்டு ராஜஸ்தான்ல ஒருத்தன் பூஜை பண்றான், அது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, காசு வரணும்னு. உண்மையிலே இறைவனுடைய அருள் வரணும். பாகிஸ்தான்ல ஒரு இது, காஷ்மீர்ல ஒருத்தன், பாகிஸ்தான்ல ஒருத்தன், ஈரான்ல ஒருத்தன், இந்த ஒரு நாட்டுல ஒருத்தன், ஜப்பான்ல ஒருத்தன் இப்படி பூஜை பண்றான், நம்மளுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும், உலகம் நல்லா இருக்கும்னு சொல்லி எவனாச்சும் பூஜை பண்றான், நீங்க பண்றீங்களா? நான் பண்றேன்னா இல்ல. காசு வரும்னு சொல்லி எவன் எதை பண்ணாலும் நம்மளும் என்ன செய்யறோம்? டக்குன்னு போய் பண்ணிடுறோம், டக்குன்னு செய்யறோம். சைனா புத்தர், ஸ்மைலி புத்தர், ஸ்மைலி புத்தா அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுடைய சிஸ்டம், ஜப்பானுடைய சிஸ்டம், எல்லாத்துலயும் காசு எதுல வருமோ அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வீட்டுல எடுக்கிறோம். அப்ப நம்ம நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும், இதை பண்ணுனா இறை அருள் கிடைக்கும்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பொறுமையோ ஏதோ நம்ம வாங்கியிருக்கோமா வாழ்க்கையில? ஒன்றும் கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்மளை நாம ஏமாற்றிக் கொள்வது, எதையாச்சும் செஞ்சு நம்ம மேலேறி வந்துருவோமா, பணக்காரன் ஆயிடுவோமான்ற ஒரு நப்பாசை, இதனுடைய விளைவுதான் தவிர சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறதுக்கும் ஜோசியத்திற்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் தொடர்புகள் இல்லை. மிக சிறப்பு. அவ்வளவுதான். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.